காக்கசோ, வரத்துக்கு இவ்ளோ தாமதமா? ரெண்டு பேர்ல ஒருத்தன் காலி. வலிக்குது. நீங்கெல்லாம் யாரா? ரெண்டு பேரும் கத்தியை இப்படி அறக்குவீங்க? என்ன இது? இவனுக்கு சாவே இல்லையா? அந்த சிம்பிள் ஆடியன் ஷினோபின்னு ஏதோ ஒரு டீமோட சிம்பிள் அது. மறுபடியும் நான் அந்த நாத்தத்துக்குள்ள போயிட்டு தான் வரணுமா? ஜெரிகோ, நாங்க லீஃப் வில்லேஜோட ஷினோபிஸ். அக்காட்ஸ்கி ஆட்களை உயிரோடையோ பிணமாவோ பிடிக்க உத்தரவு கொடுத்திருக்காங்க. நீங்க எல்லாரும் ரெண்டு பேரா தான் செயல்படுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தனை முதல்ல முடிச்சிட்டு அடுத்து இன்னொருத்தனை பிடிக்கிறது தான் எங்க திட்டமா இருந்தது. ஆனா இப்ப அந்த திட்டத்தை நான் மாத்தி ஆகணும்னு நினைக்கிறேன். இவன் அக்காட்ஸ்கில ஒருத்தனா? இவனோட பவர் பயங்கரமா இருக்கு. இவனை பிடிக்க என் ஷேடோ ஸ்டிச்சிங் பத்தாது. ராசி உனக்கு கை கொடுக்கல. எங்க ரெண்டு பேர்ல தப்பான ஆள் கூட மோத வந்துட்டேன். உன்னோட பார்ட்னர் எங்க? இந்த சூட்சுல இருந்து வெளியே வந்துட்டேன். கொட்டாட்சு, இசுமோ, பின்னாடி வாங்க. அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறவன் மொத தடவை நல்ல விஷயம் செஞ்சிருக்க ஹிடான். இதுல தேவையில்லாம தலையிடாத. இந்த 3 பேரும் என் சடங்குக்கு வேணும். ஹிடான், அப்ப சரி. ஆனா ஜாக்கிரதையா செயல்படு. எல்லாம் உன் கதை முடிஞ்சிடும். அதையே சொல்லாத. என்ன நம்பு. யாராவது என்ன கொல்லுவாங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என்ன கொல்றது நடக்காத விஷயம். நான் இவங்களை தனியா போய் தாக்குறேன். அந்த கத்தி வச்சிருக்கிறவன உன்னோட ஷேடோ ஸ்டிச்சிங்ல போய் புடி. நல்லா கேட்டுக்கோ. ஒரு செகண்ட் பிடிச்சாலும் பரவாயில்ல, அவனுக்குள்ள நான் அவன் தலைய சீவி எடுத்துருவேன். மூவ்ல ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஷிகமாரு சொல்றதும் சரிதான். நமக்கு வேற வழியே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் என்னை விட பலசாலிங்க. இசுமோ, கொட்டாட்சு. இன்னொரு அக்காட்ஸ்கிக்கு எதிரா ஷிகமாருக்கு நீங்க 2 பேர் தான் உதவி பண்ணணும். எதிரிங்க எவ்வளவு ஆபத்தானவங்க நமக்கு தெரிஞ்சிருச்சுல. பேசாம இங்க இருந்து போய் உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரலாம்ல. அவங்க 2 பேரும் முதல்ல நம்மள இங்க இருந்து தப்பிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களை எதிர்த்து நம்ம இப்ப சண்டை போடலன்னா நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம செத்துட்டா லீஃப் வில்லேஜுக்கு ஆபத்து அதிகரிச்சிடும். இப்படிப்பட்ட எதிரியை தோக்கடிக்கிறதுக்கு சில சமயம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். இவர் தன்னோட உயிரை பணைய வச்சா இந்த பிளான போட்டிருக்காரு. இதுல ஒருத்தனோட சக்தி என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. இன்னொருத்தனுக்கு சாவே இல்ல. இவங்களை எதிர்த்து நம்மளால ஜெயிக்கவே முடியும். எதிரிங்க நம்மளை விட பலசாலியா இருந்தா மட்டும்தான் நம்ம வீரர்களை தியாகம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனா நம்ம யார தியாகம் செய்வோம்? அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திறமை பத்தாது. எங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு எதிரி கூட மோதினா ஆசுமாவால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அவர் சொன்னது சரிதான். நம்ம கதை முடிஞ்சிடும். எதிரிக்கிட்ட தான் போர்ட்ல நிறைய பீசஸ் இருக்கு. இங்க ரிஸ்க் எடுக்கணும்னா தியாகம் செய்ய போறவரை ரொம்ப முக்கியமானவரா இருக்கணும். ஆனா அப்படி அவங்க வர அளவுக்கு இங்க இருக்கிற யாரும் பலசாலி இல்ல. கிளைம்பிங் சில்வர் அந்த ரோல் உங்களுக்கு சூட் ஆகாது. கவலைப்படாத. நான் இதுல என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நீ தான் என் கூட இருக்கியே. என்னால இவங்களை எதிர்த்து போராட முடியும். எல்லாரும் திட்டம் போட்டு முடிச்சிட்டீங்களா? இதுக்காக கடவுள் உங்களை தண்டிப்பாரு. ஏன்னா மத்தவங்களோட வலி உங்களுக்கு புரியல. கையில இருக்கிறது சின்ன ஆயுதமா இருந்தாலும் பிரமாதமா இருக்கு.
இவன் வேற ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். திரும்பவும் அதுலயே மாட்டக்கூடாது. அப்படிதான் உன்னால முடியும் ஷிகமாரு. மிஸ் ஆயிடுச்சு. ஆனா வேலை செய்யுது. என் ஷேடோ ஸ்டிச்சிங் அவனை துரத்துறதால அவனால ஆஸ்மா மேல கவனத்தை செலுத்த முடியல. நான் கடைசி அது எதுவும் வேலை செய்யலனா, அதாவது நம்ம மோதிரவனுக்கு சாவே இல்லைன்னு சொல்றப்போ அவனை தோக்கடிக்க வாய்ப்பே இல்லையே. அவனை பிடிக்கிற வரைக்கும் இந்த ஃபைட் ஆரம்பிக்காத. உன்னை விட மாட்டேன். போச்சுடா. இவனும் அவன மாதிரியே நிக்கிறான். இது செரிக்கோட ஜூட்சு. ஹிடான், அவங்கள குறைச்சி எட போறாத. நீருக்குள்ள வராதன்னு சொன்ன. அவங்க 2 பேரும் சரியான சிங்க்ல வேலை செய்யறாங்க. இப்ப வரைக்கும் இங்க இருக்கிற இன்னொரு ஆள் நம்மள தாக்கவே இல்ல. ஆனா அதுக்காக தாக்காம வேடிக்கை மட்டும் பாப்பான்னு சொல்ல முடியாது. போன வாட்டி அவனை பிடிச்சிருந்திருப்பா ஷிகமாரு, அவனை விடாத. சரி, நான் சொல்றத கேளுங்க. உங்க விதி முடிய போதுன்னு தெரிஞ்சோம். நீங்க உண்மையை ஏத்துக்கு தான் ஆகணும். தாக்குங்க. எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். நான் தப்பிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. பேசாம முதல்ல இந்த பொடி பசங்க கதையை முடிக்கிறேன். உனக்கு நான் தானே வேணும், அவங்களையா தாக்குற? கேப்டன் ஆசுமா, வேற வழியே இல்ல. போனிங்க நகராமாவ அங்க என்ன பண்றான்? ரொம்ப வலிக்குதுல. உனக்கான தீர்ப்பை எழுதி வச்சு. இங்க என்னதான் நடக்குது? இப்பவாச்சும் மத்தவங்களோட வலி எப்படி இருக்கும்னு உன்னால உணர முடியுதா? என் கைகள்லயும் தீ காயப்பட்டிருக்கு. அவன் ஜூட்சுவால எப்படி ஆச்சா? ஏற்கனவே உனக்கு சாபம் வழங்கிட்டேன். இப்போ அடுத்து சடங்கும் ஆரம்பிக்க போகுது. சரி, உயிர் போற வலிய 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கலாமா? கேப்டன் ஆசுமாக்கு என்ன ஆச்சு? ஃபயர் ஜுட்ஸு அக்காட்ஸ்கி ஆளதானே தாக்கணும். ஆசுமாவை ஏன் தாக்குச்சு? ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. அந்த அக்காட்ஸ்கிய சேர்ந்தவன் ஏதோ செஞ்சு அவனோட ஜூட்ஸ்ல ஆசுமாவை மாட்ட வச்சிருக்கான். அடடா, அப்படி இருக்க கூடாது. இவனால நமக்கு இன்னொரு 35 மில்லியன் கிடைக்க போகுது. எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வலிய அனுபவிக்கலாம். என்ன வலிக்குதா? சாதாரண குத்துக்கு எப்படி விழுந்தா எப்படி? ஆனா இந்த வலி எல்லாம் எனக்கு சுகமா இருக்கு. என் எதிரியோட கதை முடியும் போது அவனுக்குள்ள ஏற்படுற வலி எல்லாம் எனக்குள்ள நான் உணரும் போது எனக்கு சொல்ல முடியாத சுகத்தை கொடுக்குது. ஆசுமா தன்னோட இடது காலை புடிச்சிட்டு இருக்காரு. அவரோட காயம் அப்படியே அக்காட்ஸ்கி ஆளுக்கு ஏற்பட்ட மாதிரியே இருக்கு. ஆனா எப்படி? நான் உன்னை ஏற்கனவே சபிச்சிட்டேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதான் விஷயமா? எப்படியோ அவனோட உடலை என் உடல் கூட இணைச்சிருக்கான். அதனால அவனுக்கு ஏற்படுற காயம் எல்லாம் எனக்கும் ஏற்படுது. ஆனா அவனுக்கு சாவே இல்லை.
சரி சொல்லு, அடுத்து எங்க வலிய உணர ஆசைப்படுற? கையில குத்தவா இல்ல கால்ல குத்தவா? அது நல்லா இருக்கும்ல. இல்ல நான் ஒரேடியா கம்பிய நேரா நெஞ்சிலேயே இறக்கவா? ஷிகமாரு, ஷேடோ ஸ்டாங்கிள் ஜுட்ஸுவை பயன்படுத்தி அவனை புடி சீக்கிரம். அதுக்கு தான் முயற்சி பண்றேன். கமான், சீக்கிரம்.